வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு குறிப்பாக பேச இருக்கின்ற விடயம் தமிழர்களுடைய வரலாற்றில் இந்த ஆயுத போராட்டமும் அதற்கான அரசியல் முன்னெடுப்பும் தொடர்பில் தான் பேச இருக்கிறோம். இது தொடர்பில் பேசுவதற்கு உங்களுக்கு நன்கு அறிமுகமான நீண்ட இடைவெளிக்கு ஒரு குறுகிய இடைவெளிக்கு பின் எங்களோடு இணைந்து கொள்கிறார் தமிழ் விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினர் முல்லமதி அவர்கள். வணக்கம் முல்லமதி. வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் உறவுகளே. டென்மார்க்கில் அதிரடி மிகப்பெரிய சேல். ஹெர்னிங் பிள்ளையார் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜெர்மனி பாலா ஸ்டோர் வழங்கும் பிரம்மாண்ட மலிவு விற்பனை. 1600 குரோனுக்கு மேல் ஷாப்பிங் செய்யும் ஒவ்வொருவருக்கும் 320 குரோன் மதிப்பான 2 இயர் வாரண்டியுடன் ரைஸ் குக்கர் ஃப்ரீ. 900 குரோனுக்கு மேல் ஷாப்பிங் செய்யும் ஒவ்வொருவருக்கும் 150 குரோன் மதிப்பான சூப்பர் பாஸ்மதி அரிசி ஃப்ரீ. இச்சலுகை ஒன் அண்ட் ஒன்லி உங்கள் பாலா ஸ்டோரில் மட்டுமே. மளிகைகளை அள்ளுங்க, பரிசுகளை வெல்லுங்கள். பாலா ஸ்டோர். ரீச்சா நல்லா நடந்தால் அது இந்த நட்பெயர் எல்லாம் பாஸ்கரனுக்கு போகும். ரீச்சாவுல சாப்பாடு இல்லாம பிரச்சனை பட்டுதான் அது தன்னுடைய பிள்ளை இல்லையா? அதே மாதிரி நீங்கள் தலைவருக்கு சொல்லலாம். பொறுப்பு இல்லைன்னு சொல்லலாம். நல்ல ஒரு விஷயத்தை எடுத்திருக்கிறீர்கள், நல்ல ஒரு நேரத்தில் எடுத்திருக்கு. இப்ப நேற்று முந்தினால் இந்த உணவு திருவிழான்னு சொல்லி ரீச்சாக்குள்ள நடந்தது அதுதானே. அதுல உண்மையில ரீச்சாவில பிள்ளையாண்டு கேட்டீங்கன்னா 100% இல்லை என்று நானும் சொல்லுவேன், நீங்களும் சொல்லுவீங்க. ஏனென்று சொல்லி சொன்னால் கடந்த காலங்களில் ரீச்சா நடத்தின உணவு திருவிழாவுக்கு வந்த மக்களை அடிப்படையாக வச்சு கொண்டுதான் இவர்கள் ஒரு கொஞ்சம் கூட பேருக்கு கால்குலேஷன் பண்ணுவீங்க. ஏன்னா அவர்களோட லாப நோக்கத்துக்காக தொழில் செய்கிறவர்கள், அதோட மக்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்கிறவர்கள். அப்ப அதுக்காக அவர்கள் அதை செய்கிறார்கள். அப்போ நீங்கள் திடீரென்று 5000 பேர் வந்து கொண்டிருந்த நீங்கள் 50,000 பேர் வருவீங்க என்று பாஸ்கரன் எதிர்பார்க்க முடியுமோ? அப்ப நல்லது நடந்தா பாஸ்கரன், கூடாது நடந்தா பாஸ்கரன் ஒன்று கேட்டால் மக்கள். நீங்கள் 5000 வந்த நீங்கள் 50,000 வருவீர்கள் என்று கால்குலேஷன் பண்றதுக்கு நான் என்னையா ஞானியா? ஒவ்வொரு மக்கள் நான் தரப்போறோம் சிந்திக்கிற மூளையில உள்ளவர்கள் எல்லாருக்கும் இங்க கனடாவில இந்த திருவிழா பற்றி என்னட்ட கேட்ட போது நான் சொன்னேன், இதுதான் சிச்சுவேஷன். போறது மக்களிட பிரச்சனை. மக்களுக்கு தேவை இருக்கு, அவர்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் தேவை. யார் நடத்துறாரு பார்க்க போறது இல்லை, அதுக்கு பின்னால இருக்கிற அரசியலை பார்க்க போறது இல்லை. இதுதான் அரசியலின் அது ஒரு ஃப்ரீ டிக்கெட்ல செய்திருந்தா கூட சொல்லாமல் இந்த மானமாக வந்துட்டோம். ஆனா இவன் டிக்கெட் வித்திருக்கேன். அவன் டிக்கெட் விற்கக்குள்ள அவன் எத்தனை டிக்கெட் அடிச்சினோம், எத்தனை டிக்கெட்டை ஆக்களுக்கு கொடுத்துச்சினோம், அவைக்கு ஒரு கணிப்பு இருக்க வேணும். அங்கதான் ஒரு பிள்ளை நடந்திருக்கு. அதுக்கு பாஸ்கரன் பொறுப்பெடுக்கணும். அதே மாதிரி பிரபாகரன் தன்னுடைய அவர்களுக்கு பொறுப்பெடுக்கணும். அதுலதான் இவேண்டிய ஒரு பேராசை பெரும் தடுத்துருவா போனது என்னன்னா, இவர்கள் முதல் டிக்கெட் வித்துட்டோமல்லோ, இங்க ஸ்பாட்ல வந்து டிக்கெட் எடுக்கிறதுக்கு எந்த அனுமதியும் இல்லை என்று இவர்கள் முன்கூட்டியே அறிவிச்சிருந்தா கொஞ்சம் பிரச்சனை வந்துருக்கேன். ஆனா இனியும் செய்வேன் இல்ல, நேற்று சொல்லி போட்டேன். தவறுகள்ல இருந்து கற்றுக்கொள்றதுதானே மனிதன். இப்ப நேற்று அந்த சம்பவம் நடந்த உடனே பாஸ்கரன் அறிவிச்சுட்டேன், தயவு செய்து நீங்க ஆன்லைன்ல டிக்கெட்டை வாங்கி போட்டு இங்க வாங்கோ, மற்றபடி இங்க வராதேங்கோ. இங்க உங்களுக்கு இடம் இருந்தாலும் கூட டிக்கெட்டின் விலை 500 ரூபா கூட. அவன் தனக்கு தெரிஞ்ச வகையெல்லாம் செய்யல. அவனுக்கு 500 ரூபா கூட போகணும் நின்று சனத்தை வராதுன்னு சொல்லலாது. அப்ப சனத்தை வராதுன்னு சொல்றதுக்கு ஒரு நாகரிகமாக இங்க வந்தீங்கன்னா 500 ரூபா கூட அதை விட ஆன்லைன்ல புக்கிங் பண்ணுங்க பாண்டா. ஆன்லைன்ல புக்கிங் பண்ணா அதுக்கு ஏற்ற மாதிரி தங்களை ரெடி பண்ணி கொள்ளலாம். அப்ப இதை தனியா செய்யலாம். இது இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னு சொல்லி அன்றைக்கு நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் நீங்க இன்டர்வியூ கூப்பிட நான் ஹோம்னு சொல்லி போட்டு எலக்ட்ரிக்கல் வேலைக்கு நான் போறேன். 100 கிலோமீட்டருக்கு அங்கால போய் ஒரு ரெஸ்டாரண்ட்ல பிரேக்கர் பேர்ன் அவுட் ஆயிடுது. அதை மாத்திரக்காக நான் போனேன். இங்க இருந்து போனேன். ஏன்னா ஹாலிடே டைம். இப்ப ஹாலிடே டைம் சொல்லி சொன்னால் எலக்ட்ரிஷனை பிடிக்கலாது. மற்றது அவைக்கு வேலை செய்யறது நாங்கள். அப்ப கால் பண்ணபடியா ஒரு பிரேக்கர் மாத்திரக்காக நான் அன்றைக்கு போனா 4-5 மணித்தியாலும் வேலை செலவாயினது. காரணம் அது ஹாலிடே. அப்ப சனங்கள் வேறு. அப்ப ப்ரிப்பேர் பண்ணி இருந்தவங்க பிசினஸ்க்கு திடீர்னு ஒரு பிரேக்கர் போனா அவன் என்ன செய்யறது? உடனடியாக போட்ல போட்டாங்க. நாங்க 4 மணிக்கு பிறகுதான் ரெஸ்டாரண்டே ஓபன் பண்ணுவோம். நான் போய் அங்க செக் பண்ணி பார்த்தோம். அதிர்ஷ்டவசமாக ஒரு பிரேக்கர் எங்கள்கிட்ட அந்த பிரேக்கர் இருந்தபடியினால நான் திருப்பி மாத்தி போட்டு என்ன பிரச்சனை ஏனது பிரச்சனை ஏற்படுதுன்றதை மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்லி போட்டு, இப்படி பிரச்சனை வர்றபடியால இந்த அவனை ஓன் பண்ணாதேங்கோ, அவனால பிரச்சனை வருது, பிரேக்கருக்கு ஓவர்லோட் ஆகுதோ சம்திங் ஏதோ பிரச்சனை வருது, அப்படியே அவனை டிப்பாடி போட்டு மற்ற வீரர்களை பாருங்கோ ரெண்டு சொல்லி போட்டு நம்மள்ட்ட வந்துட்டு அவன் என்ன பிசினஸ் நடக்குது. அப்ப இதுதான் இது இங்கேயும் இருக்கு, எல்லா இடமும் இருக்கு. இதே மாதிரிதான் புலிகள் தரப்பிலும் இப்ப ஒரு இயக்கத்தில இருந்து ஒரு சந்தர்ப்பத்துல தமிழ் செல்வன் விளத்தினார், சண்டை வெண்டா தலைவர் தோத்தா போராளிகள் என்று அவர் பெண் போராளிகளுக்கு சொல்லி போட்டாராம் என்று சொல்லி சொன்னாரு. இந்த கதையை நான் அரைஞ்ச உடனே சொன்னேன், கிடையாப்பா அந்த சொன்னது என்னடா பாப்பலாம் இருக்குது. ஒரு தலைவன் இருந்து ஒரு போரை வழிநடத்தி கொண்டிருக்கிறான் என்றால் அவனுடைய வழிநடத்தலை ஏற்று நீங்க போனா தானே வெல்லுவீங்க. அவர் வடக்கு பக்கத்தால போகணும், நீங்க கிழக்கு பக்கத்துக்கு போய் கொண்டிருந்தால் நீங்க அடிவாங்கி கொண்டு தலைவர வேணும். அப்ப தலைவருடைய அறிவுறுத்தலை ஏற்று நீங்கள் செயல்பட்டால் அல்லது வழிகாட்டுபவர்களின் வழிகாட்டலை ஏற்று செயல்பட்டால் மட்டும்தான் நீங்க வெல்லலாம், அல்லது நீங்க தான் பாய் கட்டப்படும். அப்ப இதை சொன்னதோடனே
இதை தமிழுக்கு அதான் தமிழ் ஒரு சிக்கலான மொழி. அதாவது சண்டை வென்றால் தலைவர் தோற்றா போராளிகள் ஆண்டு கேட்டா ஓம் அதான் உண்மை என்று என்னால நிறுவ முடியும். அதை அந்த பேசினவரை அந்த இடத்த நிறுவே இல்லையா, அதை நிறுவி சொல்றதை கேட்கிறவருக்கு தகுதி இல்லை. அவர் சொல்றதை ஏற்றுக்கொள்றதுக்கு தகுதி இல்லை. நீ தலைவரை எப்படி சொல்லி போட்டான்னா அவருடைய இயக்கத்தோட கலைச்சாச்சு. அவர் இயக்கத்துல ஒரு முதல்ல போராளியா இருந்து பயிற்சி முகாம்ல வகுப்படுத்தி கொண்டிருந்தவரே கிடையாது. இப்படி சம்பவங்கள் நிறைய நடக்கும் செய்வாங்க. அதுகளை வச்சுக்கொண்டு ஒரு இயக்கத்தை நாங்கள் கணக்கு போடல. அது விடுதலை புலிகள் இயக்கம் மிக துன்பகரமான ஒரு விஷயம் என்னென்றால், ஒரு மிக சிறந்த ஒரு நல்ல மனிதன், நேர்மையானவன், இந்த இயக்கத்துக்கு தலைமை தாங்கி இந்த இனத்தை ஒரு உலகம் வியக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்தவன். நீங்கள் அப்துல் ஜபார் ஒரு பேட்டியில பாத்தீங்கன்னா தெரியும். அவர் சொல்றார், அந்த சர்வதேச பத்திரிகையாளர் மாநாட்டுக்கு போயிட்டு செஞ்சோலையை பார்த்துட்டு தான் கிளிநொச்சிக்கு வந்த போது தமிழீழத்தை எப்படி நாங்கள் கட்டமைக்க போறோம் என்று சொல்லி மாடல் வச்சிருந்தோம். அந்த மாடலை பார்த்துட்டு ஒரு வெளிநாட்டு பத்திரிகையாளர் சொன்னா, இவங்கள்ட்ட 5 வருஷத்துக்கு இந்த நாட்டை கொடுத்தீங்கன்னா இவங்க இன்னொரு சிஸ்டவேல உருவாக்கி போடுவாங்க. நீங்கள் இப்ப சிந்திச்சு பாருங்கோ, ஆசியாவில் இன்னொரு சிஸ்டவேல் உருவாக்குறதுக்கு உலகம் அனுமதிக்குமோ? அது மிகப்பெரிய ஆபத்தா இல்ல போயிடும். அவன் கருத்து அது. அதை நீங்கள் இன்னொரு இஷ்டவேல் ஆயிடும் என்று சொன்ன உடனே நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்றால், இஷ்டவேல் தன்னை விரிவுபடுத்திக் கொள்வதற்காக காசா நிலத்தை ஆக்கிரமிச்சு அந்த அப்பாவி மக்களை அழிக்குது என்ற வகையில நாங்கள் பார்க்கிறோம். மற்ற பக்கத்துல பார்த்தோம்னா இன்றைக்கு உலகத்தின் அத்தனை நவீனங்களுக்கும் காரணம் யூதர்கள் தான். பெரும்பாலான கண்டுபிடிப்புகளுக்கு அவர்கள் தான் உரிமையாளர்கள், அல்லது உலகத்தின் வணிகத்தின் 4/3 பங்கு அவர்களுடைய கைகள் தான் இருக்கு. இது இன்றைக்கு வணிக அரசியல் தான் நடக்குது. ஒரு விஷயத்துல உண்மை இருக்கு. இப்ப விடுதலை புலிகள் இத ஒரு போராட்டமா நடத்தாமல் ஒரு வியாபார நிறுவனத்தை நடத்தி இருப்பார்களாண்டா அவர்கள் ஒரு உலகத்திலேயே மிகப்பெரிய மில்லியனேர்ஸா ஆயிருப்பினம். அதுல எந்த கருத்து முரண்பாடும் இல்லை. அந்த பார்வை கூட போராட்டம் என்றதுல தான் இந்த சிக்கல் வருது. இல்ல அந்த பார்வையில கூட அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல விளக்கம் சொல்றேன். விடுதலை புலிகள் ஆரம்ப காலத்துல தங்களுடைய போராட்ட தேவைக்குத்தான் நிதியை எந்த வகையில பெற்றுக் கொள்றோம் தீர்மானங்களை செய்து உலகளாவிய இதுல வணிகங்களை செய்தார்கள். அப்படி இப்படி உதவிகளை பெற்றார்கள். இந்த மாங்குளம் மீட்கப்பட்டு கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷமா அந்த மாங்குளத்துக்கு அந்த மாங்குளத்திலிருந்து இடம்பெயர்ந்தவர்கள் யாரும் குடியேற இல்லை. அப்ப இந்த இடத்தை கடந்து போன நான் இந்த மாங்குளத்தின் நிலையை பார்த்துட்டு இவ்வளவு பெரிய விலை கொடுத்து இந்த மாங்குளத்தை நாங்கள் மீட்டுறாங்க. இதுக்கு உண்மையான ஒரு உணர்வான காரணத்தை சொல்றேன். 90ஆம் ஆண்டு பிரேமதாசன் சண்டை துவங்கின உடனே முன்னரங்க கண்காணிப்பு பொறுப்பு எனக்கு மாத்திய அந்நியால வழங்கப்பட்டதால நான் வடபகுதியில இருந்து அனைத்து முன்னரங்க நிலவரங்களையும் சென்று அவதானிச்சு என்ன நிலைமை இருக்கு, ராணுவம் என்னென்ன ஆயுதங்கள் வச்சிருக்கு, போராளிகள் என்னென்ன ஆயுதங்கள் வச்சுக்கணும், எவ்வளவு பேர் இருக்கிறோம், அவன் எவ்வளவு பேர் இருக்கிறான், அவன் ராணுவ பலம் என்ன, அப்ப இது இந்த இடத்துல நாங்கள் எங்கட பாதுகாப்பை வலுப்படுத்துறதுக்கு எவ்வளவு செலவழிக்க வேண்டி வரும், அதை சிக்கனமாக எப்படி நாங்கள் செய்யலாம், என்னென்ன செய்யலாம்ன்றதை பற்றி ஒரு பகுப்பாய்வு செய்யற வேலை நான் செய்து கொண்டு வந்தேன். அப்படி நான் மாங்குளத்துல வரைய 30 கலிபர் 50 கலிபரை வச்சு ஒரு இடத்துல ஸ்னைப்பர் பண்றான்ற தகவல் வருது. என்னை காப்பாற்றுறதுக்காக ஒரு போராளி 50 கலிபரோ 30 கலிபர் ஸ்னைப்பர் இடுப்புல மட்டும் அந்த இடத்தையே பங்கர்களுக்கு முறிஞ்சு விழுந்தான். அந்த வேலி நான் மாங்குளத்தை கடக்கும் போது எனக்கு வேற அங்க 2 போராடியவர்கள் கரும்புலியா வீரச்சாவடைஞ்ச போர்க்கண்ணி எல்லாத்தையும் நான் யோசிக்கல. அந்த போர்க்கண்ணை அந்த வெடிச்ச அந்த பள்ளத்துக்கு இந்த மோட்டர் சைக்கிள் விழுந்து எழும்ப பின்னால சின்னவாண்டு கூப்பிட்டு ஒரு சத்தம் கேட்டதால நான் திரும்பி பார்க்கும்போது எனக்கு அந்த கண்ணுக்குள்ள எனக்கு மனதுக்குள்ள என்ன காப்பாத்துறதுக்காக அந்த பங்கர்ல உதவிங்க சினை பண்ண போறான்னு சொல்லுவதற்காக அந்த பங்கர்கால வழியில வந்தவன் சினைப்பர்ல முறிஞ்சு செத்தானோ இல்லையோன்று எனக்கு இன்றைக்கு தெரியாத போது என்னுடைய பிள்ளை மாதிரி அவனுடைய மனதில் எனக்கு அவன் ஓடும் பொழுதுதான் நான் ஒரு கவிதை எழுதுறேன். அந்த கவிதையை தலைவருக்கு அனுப்புறேன். ஒட்டல் நாய்கள், ஒரு சில குரங்குகள், கட்டையில் கரட்டியுனான், காகம், குருவி, கொக்கு, காண்பதற்கு அரிதான மனிதர்கள், காணவே கிடைக்காத வணிகர்கள், மீட்கப்பட்டது வணிக நகரம், தலைவா மீட்கப்பட்டது வணிக நகரம். இதுக்கு பிறகுதான் மாங்குளத்தை பழைய நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு புலனாய்வுத்துறையை சேர்ந்த அப்பொழுது வேர்கள் புலனாய்வு பகுதிக்கு பொறுப்பாக இருந்த பாவரசனை தலைவர் மாங்குளத்துக்கு அனுப்புறார். மாங்குளத்திலிருந்து இந்த வேலையை பார்த்துக்கொண்டு மாங்குளத்தை பழைய நிலையை கொண்டு வா. அப்பதான் இயக்கம் ஒரு முடிவெடுக்குது. ஓஹோ, நாங்கள் மீட்கும் தமிழீழத்தை 1000 ஆண்டுக்கு அடைய வச்சுதான் கட்டி எழுப்ப வேண்டிய நிலை வரப்போம். இப்ப கொண்டே அடைய வச்சால் நாங்க உழைக்கிறது முழுக்க வட்டி கட்டத்தான் போப்போம். ஆகவே நாங்கள் போராடும் போதே எங்கள் பொருளாதாரத்தை வளர்த்து நாங்கள் தமிழீழத்தை மீட்டு ஒரு சில அந்த தமிழீழத்தை மீட்கிற இந்த போருக்குள்ள சிக்கினவர்கள் எனக்கு பெரிய கவலை என்னண்டா, இந்த போர் முடிஞ்சது பிறகு கூட எஞ்சி வந்த போராளிகளையும் அந்த மக்களையும் பராமரிக்கக்கூடிய அளவுக்கு வசதியும் வாய்ப்பும் எல்லாம் வெளிநாடுகள்ல இருந்து எங்கட கட்டமைப்புகள் எங்கட மக்களை பரிதவிக்கப்பட்டிருக்கிறதால இவர்கள் மீது நாங்கள் போராளிகளாக அந்த பொருளாதார கட்டமைப்புகள் தான் விடுதலை புலிகளின் அழிவுக்கும் காரணமானது. அதான் உண்மை. ஆனா நாங்களையும் வளர்த்த நாங்கள் ரத்தம் சிந்தி போராடி தூயிரும் குறைவீருமாக ஒரு நாட்டை மீட்க போறோம். அப்படி மீட்கிற நாட்டை கொண்டு போய் 1000 ஆண்டு கடையை வச்சு போட்டு எங்களால எப்படி உழைச்சு கட்ட முடியும்? நாங்க திரும்பி அடிமையா போடுவோம். ஆனபடியினால
ஊனமுற்றவர்கள் பெரும்பான்மையான ஊனமுற்றவர்களை கொண்ட ஒரு தேசத்தை நாங்கள் கட்டி எழுப்பணும்னா எங்கள்கிட்ட காசு இருக்கணும். ஆனபடியான இறங்குங்கடா வெளிநாடுகளுக்குன்னு சொன்னாரு. அப்ப ஜேசிக்கு வந்து சண்டைஞ்சால் நெருங்கின பிறகு எனக்கு வேஷம் கூட்டிட்டு விவர காரணங்களாலேயும் உடனடியாக பண்ண சொன்னார், நாங்கள் இந்த சோழன் வணிகத்தை கனடாவை கொண்டு போவோம், நீ கனடாவுக்கு போகணும். நான் கனடாவுக்கு வந்து சோழன் வணிகம் நடத்துறேன், அதுக்காகத்தான் என்னை அனுப்ப வலிக்கிட்டவர். அதுக்காக தலைவரை சந்திக்க போற இடத்துல தலைவர் சொன்னார், இந்தியாவில கூப்பிடுறாங்க இருக்கா காட்சி போட்டு போடாப்பான்னு சொன்னார். நான் பின்ன அவருக்கு அப்ப காய்ச்ச பொழுதுதான் எங்களுக்கு இந்தியா ஏசி குருவை அடிச்சு கலைக்கிறதுக்கு என்ன உதவி உங்களுக்கு வேணும்னு கேட்டது சம்பவம் எனக்கு தெரியும். டென்மார்க்கில் அதிரடி மிகப்பெரிய சேல். ஹெர்னிங் பிள்ளையார் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜெர்மனி பாலா ஸ்டோர் வழங்கும் பிரம்மாண்ட மலிவு விற்பனை. 1600 குரோனுக்கு மேல் ஷாப்பிங் செய்யும் ஒவ்வொருவருக்கும் 320 குரோன் மதிப்பான 2 இயர் வாரண்டியுடன் ரைஸ் குக்கர் ஃப்ரீ. 900 குரோனுக்கு மேல் ஷாப்பிங் செய்யும் ஒவ்வொருவருக்கும் 150 குரோன் மதிப்பான சூப்பர் பாஸ்மதி அரிசி ஃப்ரீ. இச்சலுகை 1 and only உங்கள் பாலா ஸ்டோரில் மட்டுமே. மளிகைகளை அள்ளுங்க, பரிசுகளை வெல்லுங்கள். பாலா ஸ்டோர். பிரபாகரன் அதுக்கு பிறகு சேர்ந்த 80களில் சேர்ந்த போராளிகள் இது எல்லாரும் கிட்டத்தட்ட 50+ வந்துட்டீங்க. 50+ வரைக்கும் அவர்களுக்கு அந்த முதுமையில ஏற்படக்கூடிய வருத்தங்கள், சுகர், கொலஸ்ட்ரால், டயபிட்டிஸ், இந்த பிரச்சனை எல்லாம் சேர்ந்துதான் ஒரு பேக்கேஜா வருகிறது. இது அது ஒரு நேச்சுரல் டெத்துக்கும் வருதுன்னு நினைக்கிறேன். முதல தலைமை வந்து பெரும்பாலும் 50+ தானே இருந்திருக்கணும். ஏனென்றால் அது ரீப்ளேஸ் பண்ணப்படையில தானே. நல்ல ஒரு கேள்வி கேட்டீர்கள் ஜெயபாலன். இதனாலதான் 2009 இந்த ஆயுத போராட்டம் முடிவுக்கு வந்த உடனே 2010 தான் கனடாவில இருந்து ஒரு ஆளை கொழும்புக்கு அனுப்பி 3 மாத காலம் அவர் அங்க தங்கியிருந்து சம்பந்தன் கடைசியா விரும்பாமல் சந்திச்ச பொழுதும் போய் விளக்கம் பொறுத்த சொல்லி இங்க வாங்கோ, விடுதலை புலிகளை அவர்களை அரசியல் கட்சியாக்கி கூட்டமைப்பில் இணையுங்கோ, உங்களுக்கு பிறகு அவர்களிடம் நீங்கள் பொறுப்பை கொடுங்க, அல்லது நீங்கள் தமிழரசு கட்சியில சரியான தலைவர்கள் உங்களுக்கு பின்னால வருவார்களாக இருந்தால் தமிழரசு கட்சியை அந்த தலைமையை வைத்துக் கொண்டிருக்கலாம், பிரச்சனை இல்லை. விடுதலை புலிகளையும் ஜனநாயக வழியில் இணைத்துக் கொள்ளுங்க. அவருடைய மக்களுக்காக அவர்கள் நிறைய சேவை செய்ய வேண்டி இருக்குது. இந்த மீட்கப்படுகிற தேசத்தை கட்டியெழுப்ப வெளிநாடுகள்ல கொண்டு வரப்பட்ட முதல்களை இன்றைக்கு போய் தலைமையினர்களாக யாரும் கேட்கல. அது நான் புலிகள் இயக்கத்தில் இருந்தேன், நான் தளபதி, நான் அதுன்னு சொல்லி போய் யார்கிட்டையும் கேட்க முடியாது. அதுக்கு ஒரு பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும். ஆகவே தாயகத்திலே அரசியலுக்கு புலிகள் வந்து அவர்கள் ஒரு அரசியல் இயக்கமாக மாறினதுக்கு பிறகு அவர்கள்ட்ட போராளிகள் எல்லாரும் ஒரு லைனுக்குள்ள எடுத்து புலம்பெயர்ந்த நாடுகள்ல இருந்து எங்கிட்ட சொத்தை கொண்டு போகலாம். இப்ப நீங்க கனடால பாத்தீங்கன்னா 2 லட்சம் மக்கள் இருக்கணும். ஏவாரன் 1 லட்சம் மக்கள் மாதம் $1 ரூபா தந்தா எங்களுக்கு எவ்வளவு டாலர் வருது? $1 லட்சம் வருதா? 3.5 லட்சம் 3 லட்சம் பேர்ல 1.5 லட்சம் பேர் எங்களுக்கு $1 ரூபா தருவார்களாக இருந்தால் ஒரு நாளைக்கு $1.5 லட்சம் காசு எங்களுக்கு கனடால இருந்து எடுக்க முடியுமா இருந்தால் இந்த சிறிய வடகிழக்கை நாங்கள் கட்டியெழுப்புறதுக்கு எங்களுக்கு எத்தனை ஆண்டு போடும்? போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே நாங்கள் மீட்கப்பட்ட எங்களுடைய மண் இப்படி கிடக்குது, இது ஒரு வணிக நகரம், இந்த வணிக நகரத்தை நாங்கள் போய் மீட்டிருக்கிறோம் என்று சொல்லி தலைமைக்கு தெரிவிக்கப்படுத்தக்கூடிய அளவுக்கு போராளிகளை கொண்ட இயக்கம் இல்லை. இவ்வளவு பெரிய சவால் சந்திரிக்கான பொருளாதார நெருக்கடி என்றது இவ்வளவு பெரிய பொருளாதார நெருக்கடி. எங்கேயாவது ஒருவன் எலும்புந்தோறுமா எங்களோட மக்கள் செத்ததாக கேள்விப்பட்டிருக்கலாம். புதுமைய மேம்பாட்டு நிறுவனத்தை கொண்டு வந்து நான் வந்து 6வது கிழங்கோ அனந்தர் புளியங்குளத்துல கமக்கார அமைப்பின் செயலாளர் நான் தான். இப்ப அதே காலகட்டத்துல சந்திரிகா சொன்ன என்னன்னா, உலகிலேயே பயங்கரவாதிகளால் கைப்பற்றப்பட்ட பிரதேசத்துக்கு உணவும் இந்த நுண்ணங்கி அழிப்பு திட்டங்களை செய்த ஒரே ஒரு நாடு இலங்கை. அதை நாங்க மறக்க முடியாது. அவர்கள் பயங்கரவாதிகள் என்று சொல்றார்கள் அவர்களுடைய பார்வையில, நாங்கள் போராளிகள் எங்கட பார்வையில. சந்திரிகா சொல்றது என்ன பிரச்சனைன்றா, இன்றைக்கு நீங்க சந்திரிகா ஒரு இன்டர்வியூ பண்ணி பாருங்க, உங்களுக்கு முடிஞ்சா ஒரு இன்டர்வியூ பண்ணி பாருங்க. அந்த மனுஷ் சொல்லும் இந்த அழிவுகளுக்கும் இந்த நிலைமைக்கும் காரணம் வெறுமனே விடுதலை புலிகள் என்று அந்த மனுஷ் சொல்லும். இல்ல முற்றுமுழுதான் 100% விடுதலை புலிகள் என்று சொல்லலாம். அது 2 பக்கமும் அதுக்கு காரணங்கள் இருக்கு. அதுக்கு என்னன்னா, இந்த கதிரை ஜனாதிபதி கதிரைக்கு வரும் வரையும் தான் அவர்கள் அப்பாவிகள். அங்க வந்த பிறகு அவர்கள் கையெழுத்து போடுற மனிதர்கள். நீங்க இந்த பாட்டு அண்மையில இதோண்டு டிக்டாக்ல உங்களுக்கு ஒரு பதிவு போட்டு அந்த பாட்டை இப்பதான் நான் கேட்டேன். எக்ஸாக்ட்லி அதுதான். ஏனென்றால் இவர் போராளிகளை கொடுத்துட்டார் தற்கொடையாகவும். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, தன்னோட சமகாலத்துல இயக்கத்துக்கு வந்து தளபதிகளாக நின்று நேற்று கல்யாணம் கட்டினவன் குமரப்பா எல்லாம் குருகுலமைக்கு முதல் கல்யாணம் கட்டின மாதிரி சார் குப்பியை கடிச்சு சான்னு சொல்ல வேண்டிய நிலைமை வருதுன்றால், குப்பியை கடிச்சு செத்தான்னு சொன்னா அதுக்கு பொறுப்பா இருக்கிறவங்க இப்படி ஐயா இந்த போராட்டத்தை விட்டு ஓடுவான் சொல்லுவாப்பா. அதாவது இயக்கம் வந்து முழு ஆயுதங்களையும் ஒப்படைக்க இல்லை. அவன் கொழும்புல கொண்டே தோலை உரிச்சு என்னென்ன புலிகள்கிட்ட கிடக்கண்டு கேட்க வலிக்கிறான். நாங்கள் விடலாமோ?
கெஞ்சி மட்டும் கெஞ்சி பார்த்தோம் இந்தியாட்ட எங்களை போராளிகளை விடுங்க 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 நீங்கள் கூட்டு சேர்ந்து நாடகம் ஆடி ஆடக வலிக்கிட்டா நாங்க என்ன செய்யறது? தற்கொலைதான் செய்யணும். ரகசியத்தை காப்பாத்துறதுக்கு தானே சைனட் குப்பி. இப்ப முள்ளி வாய்க்கால கடந்த போராளிகள் சைனட் கடிச்சிருக்கணும் என்று சொன்னவர்களை பைத்தியகார முட்டாள்களை புலிகளையும் சைனட் குப்பியை கொடுத்தவர்கள் உங்களுக்கு தெரியாது என்று ஏன் நான் சொன்னேன். சைனட் குப்பி எங்களுடைய ரகசியத்தை காப்பாத்துறதுக்கு முள்ளி வாய்க்காலுக்கு எங்களுக்கு என்ன ரகசியம் கிடக்கு? இப்ப நானே பொது வழியில வந்து இவ்வளவு விஷயத்தை கதைக்கிறேன். எங்களுக்கு என்ன ரகசியம் கிடக்கு இன்றைக்கு? என்னைய உலகத்துல உள்ள எந்த உலகத்துறையோ இந்த யாரும் இலங்கை உலகத்துல எல்லாரும் எதிர்பார்க்கணும் என்றால் இப்ப இங்க ரகசியம் காப்புறதுக்கு ஒன்றும் இல்லை. நாங்கள் கடந்த காலத்தை ஒருக்கா மீள் பரிசோதனை செய்யணும், மீள் வாசிப்பு செய்யணும். இப்ப விமர்சனம் எல்லாத்துக்கும் ஒரு விமர்சனம் இருக்கும் ஜெயபாலன். அது தவிர்க்க முடியாது. அழிவில்லாமல் ஆக்கம் கிடையாது. ஒன்றை தகர்க்காவிடில் இன்னொன்றை விரிவுபடுத்த முடியாது. இன்றைக்கு பாருங்க தமிழர் அரசியல் முற்று முழுதாக நாசம். இப்ப 5 பேரை கொண்ட மேடை போட்டிருக்கிறோம் இல்லோ, இந்த 5 பேரை கொண்ட மேடை போட்டதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி அரசியல் சமூகவியல் ஆக்கள் 6 கட்சிகள் 6 கட்சி மேடை. அவங்க ஒரே ஒரு வசனத்துல சொன்னாங்க. என்னன்னு சொன்னால் பேரம் பேசுவதற்கான மேடை 6 கட்சி இருக்குது. 600 மில்லியன் தரவாக இருந்து ஆதரவளிக்கிறோம். சஜித்தையும் கேட்கலாம், நாமல்கிட்டையும் கேட்கலாம், அனுராட்டையும் கேட்கலாம். 600 மில்லியன் கொடுப்பாரோ? ஜேவிபி கொடுக்குமோ? கொடுக்காது. அடுத்த தேர்தல் யார் ஆட்சிக்கு வர போயிடும்? ஆட்சியை தீர்மானிக்கிற சக்தி யார்? தமிழர்களின் வாக்குத்தானே. தமிழர்களின் வாக்குத்தானே இலங்கை ஆட்சியை தீர்மானிக்குது. அப்ப தமிழ் பேசும் இலங்கை முழுவதும் இருக்கும் தமிழ் பேசும் கட்சிகளை ஒரு மேடையில ஏற்றி இருத்தி போட்டு அவர்களுக்குள்ளே ஒரு டீல். உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 100 மில்லியன் தருவேன். 600 மில்லியன், 6 பேருக்கு 100 மில்லியன், 600 மில்லியன். நீங்க நினைக்கிறீர்கள் இது இந்த 6 கட்சி கூட்டமைப்புன்றது கிட்டத்தட்ட இந்த இப்போது இருக்கிற அனுர ஆட்சியை கலைப்பதற்கான ஒரு அனுரா ஆட்சியை கலைப்பதற்காக அல்ல. அதை நான் சொல்ல மாட்டேன். அடுத்த தேர்தலின் போது யார் ஆட்சிக்கு வர விரும்புகிறீர்களோ நீங்கள் 600 மில்லியன் தாங்கோ, 700 மில்லியன் தாங்கோ, 1000 மில்லியன் தாங்கோன்னு பேரம் பேசி காசு வாங்கி பிரிச்சு கொடுத்துட்டு அதுல தானொரு அரசியல் செய்வதற்கு சுமந்திரன் கொண்டு வந்ததுதான் இந்த 6 கட்சி கூத்து மேடை. அப்ப ஏடாப்பா உங்கள்கிட்ட ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்ததல்லோ, நீங்கள் புலிகள் இல்லாமல் போனோன்னு தமிழ் தேசிய கூட்டமைப்பை விரிவுபடுத்தி எல்லாம் இருக்கணும். நீங்கள் என்ன நீங்கள் சுருக்கி இல்லாம பண்ணீங்க. டி கூட்டணியை உருவாக்க வழிவகுத்தீங்க. டி கூட்டணியும் சேர்த்து அதே டி கூட்டணி இதுல வேடிக்கையான அரசியலை பாருங்க. பொது வேட்பாளரை நிறுத்தி எங்கட நிலைப்பாடு என்று தமிழர்கள் ஒரு நிலைப்பாட்டை சொல்ல வேண்டும் என்று தமிழ் அரசரை அறிவியல் அறிஞர்கள் சொல்றாங்க. பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கு ஒரு கோஷ்டி வருகிறது. அதை எதிர்த்த சுமந்திரன் தன்னுடைய கட்சியில இருந்த பிரதிநிதிகளையும் அதுல போட்டியிட்ட அரியநேந்திரனையும் கட்சியில இருந்து விரட்டியே விட்டுட்டான். இதை செய்த சுமந்திரன் 6 கட்சி மேடை போடையக்குள்ள விரட்டப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து விரட்டப்பட்ட இயக்கங்கள் உட்பட எல்லாரையும் சேர்த்து கொண்டு கயேந்திரகுமாராக்களையும் நாங்கள் கூப்பிட்டு 7 ஆக்குவோம் என்று சொல்றாரு. அப்ப என்ன 600 மில்லியன் 700 மில்லியன் ஆக்குவீர்கள் அல்லது 114 மில்லியன் தந்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு கதிரை எடுப்பீங்களோ? சரி, நீங்கள் 700 மில்லியனை நீங்கள் வாங்கி கொண்டு ஒருத்தனை கதிரைக்கு கொண்டு வந்தால் அந்த 700 மில்லியனை அவன் உழைக்கிறதுக்கு எங்க இருந்து எடுப்பான்? இலங்கை என்ற பேர்ல கடன் வாங்கி எடுப்பான். அப்படி இல்லைன்னா இலங்கை மக்கள் காசத்தான் எடுப்பான். இதுக்காகத்தான் நான் சொன்னேன், ஜேவிபி அடுத்த 20 வருஷத்தை இலங்கையில் ஜேவிபி ஆள வேண்டும், தேசிய மக்கள் சக்தியாக ஆள வேண்டும். சமகாலத்தில் ஜேவிபி ஒரு போராட்ட இயக்கமாக தன்னை மெருகூட்டி கொண்டு அது இலங்கையில் வாழுகிற எல்லா மக்களையும் நேசிச்சு கொண்டு, இலங்கையில 2 தேசிய இனங்கள் இருக்குது, தமிழ் பேசுபவர்களும் எங்கட ஏவிபியிலே மங்கத்தவர்களாக இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில நீங்கள் திறந்த மனதோட அதிகாரங்களை பகிர நீங்கள் தவறுவீர்களாக இருந்தால் அடுத்த தேர்தலில் ஜேவிபி வெல்லாது. 6 கட்சி கூத்து மேடை ஐக்கிய இலங்கைக்குள்ள அதிகாரங்களை பகிர்வதற்கான ஒரு தீர்வை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயார். எமது மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வை நாங்கள் எப்போதும் ஏற்றுக்கொள்ள தயார் என்றுதான் சொன்னாங்க. இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நாங்கள் 100% எமது விடுதலை இயக்கம் நிராகரிக்க பகிர்வதுன்றது ஐக்கிய இலங்கைக்குள்ளதானே நடக்கும். ஐக்கிய இலங்கைக்கு அதான் நான் சொல்றேன். இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நிராகரித்த விடுதலை புலிகள் இயக்கம் இலங்கையினுடைய பிரிவினைவாதத்தை தனிநாடு கேட்டு பிரிஞ்சு போகிற அந்த பிரிவினைவாத நிலைப்பாட்டை சட்டபூர்வமாக எதிர்க்கிற 6வது திருத்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டுதானே விடுதலை புலிகள் மக்கள் முன்னணியை உருவாக்கினது. அப்ப பிரேமதாசாவோடு ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட இந்த ப்ளூ பிரிண்ட்ல தனிநாட்டை கைவிட்டது தானே. இப்ப அண்டைக்கார உங்களுக்கு வந்து நாங்க ஆனரவுல போட்டிருந்த போட்டுல இந்த தமிழ்ல மட்டும் சொல்லி அகதி புலிகள் அதனால அறிஞ்சு நான் வேற யார போராளிகளும் சொன்னவங்க. இப்ப விடுதலை புலிகளுக்கு ஆலோசனை வழங்கினது நீங்க சொல்றது வந்து விடுதலை புலிகள் பேச்சு தன்னாட்டை தவிர வேறொரு தீர்வுக்கும் தயாரா இருந்தவர் விடுதலை புலிகளின் தலைவர் என்று சொல்றீங்களா? அதைத்தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் இப்ப சொல்லிக்கிறார். விடுதலை புலிகளின் தாகம் தமிழீழ தாகம், விடுதலை புலிகளின் தாகம் தனி நாட்டு தமிழீழம் அல்ல.
அது அது அவருடைய கருத்து தவறு. அதாவது விடுதலை புலிகளின் சரியான நிலைப்பாட்டு நான் எங்களுக்கு விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைமையாலும் நீங்கள் குமார் பொன்னம்பலம் பிள்ளைன்னு சொல்றீங்களா? அதுல அதான் நான் விளங்கப்படுத்துறேன். எங்களுக்கு 2 சாய்ஸை நாங்க வைக்கிறோம். ஒன்று, இலங்கை அரசாங்கம் சிங்கள மக்களின் பிரதிநிதிகள் எமது மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதுக்கு அதன் வரவிலக்கம் என்னென்றால், தமிழர்களை ஒரு தேசிய இனமாக ஏற்று அவர்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு என்றதை ஏற்று ஒன்றுபட்ட இலங்கைக்குள் அவர்களுக்குரிய அதிகாரங்களை வழங்கினால் நாங்கள் பிரிந்து செல்லுகின்ற நிலைப்பாட்டை கைவிடுவதை பற்றி பரிசீலிக்கிறோம். எங்களுடைய மக்களோட கழிச்சு நாங்கள் பிரிந்து போறதை கைவிடுவோம், நாங்கள் பிரிந்து ஒன்றாக இருப்போம், இந்த விஷயத்தை அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள், நாங்கள் ஒரு தேசிய இனம் என்று ஒத்துக்கொள்கிறார்கள், எங்களுக்கு ஒரு சுயநிர்ணய உரிமை இருக்கின்ற ஒத்துக்கொள்கிறார்கள், வடகிழக்கு எங்களுடைய தாயகம் என்று ஒத்துக்கொள்கிறார்கள், நீங்கள் தென்னிலங்கையில இருக்கிறீர்கள், அதே மாதிரி எங்க சிங்கள மக்களும் கொஞ்சம் பேர் வடகிழக்குல இருக்கிறோம், அவர்கள் இங்க இங்க இருக்கட்டும், நீங்க அங்க இருக்கிறீங்க அங்க இருக்கோ, ஆனால் ஆட்சி அதிகாரம் நியாயமான முறையில பங்கீடு அதன் அடிப்படையில ஒரு சுயாட்சி என்ற அளவில் அதுக்கு சுயாட்சி என்று பேர் வைங்கோ, வெங்காயம் என்று பேர் வச்சுட்டு போங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதை தந்தீங்கன்னு சொன்னா ஏற்றுக்கொண்டு ஆயுத போராட்டத்தை கைவிடுவோம். இதை நீங்கள் வழங்க முடியாது என்று சொன்னால் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு தெரிவு, நாங்கள் டிவோர்ஸ். டென்மார்க்கில் அதிரடி மிகப்பெரிய சேல். ஹெர்னிங் பிள்ளையார் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜெர்மனி பாலா ஸ்டோர் வழங்கும் பிரம்மாண்ட மலிவு விற்பனை. 1600 குரோனுக்கு மேல் ஷாப்பிங் செய்யும் ஒவ்வொருவருக்கும் 320 குரோன் மதிப்பான 2 இயர் வாரண்டியுடன் ரைஸ் குக்கர் ஃப்ரீ. 900 குரோனுக்கு மேல் ஷாப்பிங் செய்யும் ஒவ்வொருவருக்கும் 150 குரோன் மதிப்பான சூப்பர் பாஸ்மதி அரிசி ஃப்ரீ. இச்சலுகை ஒன் அண்ட் ஒன்லி உங்கள் பாலா ஸ்டோரில் மட்டுமே. மளிகைகளை அள்ளுங்க, பரிசுகளை வெல்லுங்கள். பாலா ஸ்டோர். ஐயா, கணவனுக்கும் மனைவிக்குள்ள கணவனும் மனைவியும் விரும்பித்தான் கல்யாணம் கட்டி ஒன்றா இருந்தவன், பிள்ளைகளும் பெற்றவன். 22 வருஷம் 25 வருஷம் 30 வரைக்கும் வாழ்ந்த கூட டிவோர்ஸ் எடுத்திருக்கிறான். ரெண்டாவது அதுக்கு சேர்ந்து வாழ முடியாது, டிவோர்ஸ். இது ஒரு சொல்யூஷன் இருக்கு தானே. இதை நீங்கள் அங்கீகரிக்கிறீங்க ஒரு தனிமனித வாழ்க்கையில் என்று சொன்னா, ஒரு தேசத்துல இதை நீங்கள் அங்கீகரிக்கத்தானே வேணும். இன்றைக்கு ஜேவிபியில இருக்கிற ஒரு தமிழன் சொல்லுவானா நான் தமிழன் இல்லையா, சந்திரசேகரன் சொல்லுவாரா நான் தமிழன் இல்லையா, சந்திரசேகரன் உணர்ச்சி வசமா பேச இல்லையா, யாழ்ப்பாணத்துல நீங்கள் நூலகத்தை எரிச்சியல், தமிழ் மக்களை இப்படி துன்புறுத்துறீர்கள் அப்படி துன்புறுத்துறீர்கள், இதை நீங்களாம் செய்யறீங்க, நாங்கள் செய்யல. நாங்கள் நாட்டை பிரிக்கிறதுக்கு எதிராக தான் ஜேவிபி, நாங்கள் புலிகளை எதிர்த்து, நாங்கள் புலிகளின் பயங்கரவாதத்தை தான் நாங்கள் எதிர்த்து, அவர்கள் தற்கொலை கொண்டு படிக்க வைக்கிறார்கள், எங்க யார் சாக வேண்டியவர் தெரியாது, எந்த நேரம் வேற கொல்லுவார்கள் தெரியாது, அவர்கள் கொல்ல வேண்டியவர்களை கொண்டாலும் பரவாயில்லை, பக்கத்தில் இருக்கிற அப்பாவி ஜனங்களும் செத்து போடுவோம் பயப்படுவது நாங்கள் அவர்களை எதிர்த்தோம் அவர்கள் சொல்றார்கள். அந்த நிர்பந்தமான ஒரு போராட்ட கால சூழ்நிலையை யார் உருவாக்குறது? இப்போ புலிகள் ஒரு கரும்புலி அணிய எந்த சூழ்நிலையில ஏன் உருவாக்குறவர்? மில்லர் அவர்களை வழி அனுப்பி வைத்த பொழுது 2 தெரிவு இருந்தது. ஒன்று, நீ விட்டுட்டு வர முடியுமா இருந்தா விட்டுட்டு வா, விட்டுட்டு வர முடியாதுன்னு சொன்னா ஒன்றும் செய்யலாது, நீ வீரச்சாவுடைய போறாய். அதே அவர் விட்டுட்டு வர முடியாது, டீப்பா போயிட்டார், அவர் விட்டு வர முடியாது, அவர் வீரச்சாவடைஞ்சிட்டார், அவர் விட்டு வர விரும்ப இல்லையா, அதே அவர் வீரச்சாவடைஞ்சிட்டார். அதே கரும்புலி தாக்குதல் மாங்குளத்துல நடக்கல, ராணுவம் பேக்கப் பண்ணிட்டார், அந்த பிரியோசனம் இல்ல, போர் உடனடியா ரக்க விட்டுறாங்கன்னு சொல்லி அறிவிச்சு விட்டாங்க, போர் ரக்க விட்டு வாங்கிட்டார். ஆனால் வெடி அதிர்வில போர் வீரச்சாவடைஞ்சிட்டார். அதனால போர்க்கின்ற வித்துடலை எடுத்து மக்கள்கிட்ட பார்வைக்கு புலிகள் கொண்டு போறார்கள். புலிகள் கரும்புலி தாக்குதல்ல பொதுமக்களின் பார்வைக்கு வந்த ஒரே ஒரு உடல் போர்க்கின்ற உடல். அப்ப அதுல போர்க்க இறங்கி வர சொல்லி கட்டளை இட்டவர்கள் புலிகள் குண்டோட போற நீங்க பிடிச்சுதான் அவனை விட்டு விட்டுருக்கலாமே. அப்ப சண்டைக்கு போற போராளிகளுக்கு என் தலைவர் சொல்றார், நீங்கள் உங்களையும் பாதுகாத்து கொண்டுதான் சண்டை பிடிக்கணும், முன்னால பாஞ்சு கொண்டு போறீங்கன்னா வாயை கட்டுவீங்க, நீங்களும் வாயை கட்டி உங்களோட வர படிகளும் வாயை கட்டி எல்லாரும் பேந்து போடுவார்கள், எல்லாம் தோத்து போடும், நிதானமா சண்டை பிடிக்கும் கொண்டு என் தலைவர் சொல்றார். சண்டை பிடிக்கிறது தான் தெரியா எங்களுக்கு, சண்டை பிடிக்கிறத விட வர வழி இல்லைன்னா சண்டை பிடிக்கிறோம். எல்லாரும் வரிப்புலி சீரோட போட்டு நிக்கணும் மாட்டேன், புலிகள் சண்டை இல்லையே, வரிப்புலி சீரோட போட்டு 2 வரல எல்லாரும் தான் புலிகளை இல்லையே. அதனால நாங்கள் ஒரு இனமாக சிந்திக்கணும். ஜெயபாலன், மாற்று கருத்துக்கள் எல்லாருக்கும் இருக்கலாம், அதுகளை நாகரிகமான முறையில பேசும் கொண்டு நான் உங்களுக்கும் திருப்பி சொல்லி கொண்டு வரேன். எங்களுடைய இனத்தினுடைய சாபக்கேடுகள் பல. அதுல ஒன்று சாதிய முரண்பாடுகள், இன்னொன்று நான் நீ என்ற இந்த அகம்பாவம், படித்தவன் படிக்காதவன் என்றது, இப்படி பல முரண்பாடுகள். இப்ப இந்த வணிக போட்டி எல்லாம் வந்ததால நீ நான் என்று சொல்லி அதுக்கு தேசியத்தினுடைய பேரை அடையாளத்தை வச்சுக்கொண்டு பொறுப்புணர்வற்ற அரசியலை செய்யணும் என்றதுதான் எனக்கு எங்களை போல போராளிகளுக்கு ஒரு பெரிய கவலை. நான் சொல்றேன். நீண்ட உரையாடலை தந்திருக்கிறீங்க, பல்வேறு விஷயங்களை காட்சிக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து உரையாடுவோம் உள்ளமதி, அதன் மூலமாக மட்டும்தான் நாங்கள் இந்த பிரச்சனைகளை மக்கள் தளத்துக்கு கொண்டு வரலாம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களோட வந்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.